வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக அன்னை லோகம்பாள் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்திலிருந்து 3வது பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய பகுதியில் அன்னை லோகாம்பாள் அம்மா அவர்கள் அருட்தந்தை அவர்களுக்கு 2வது திருமணம் செய்து வைத்ததை பற்றி நாம் பார்த்துருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் 3வது பகுதியை பார்க்க இருக்கிறோம். நாட்கள் ஓடியது. லட்சுமி அம்மாளுக்கும் குழந்தை இல்லை. அன்னையோ மறுபடியும் சோகத்தில் ஆழ்ந்தாங்க. இவ்வளவு முயற்சி எடுத்தும் பயனில்லாமல் போயிடுச்சேன்னு வேதனை. என்ன செய்வது, யாரிடம் சொல்வது அப்படின்னு தெரியாமல் செய்வதறியாமல் நின்னாங்க. வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கணுமே அப்படிங்கிற ஏக்கம், ஆனால் அது நடைபெற முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிற கவலை. இந்த ரெண்டும் மாறி மாறி அன்னையின் மனதில் நடனமாடிக்கொண்டே இருந்ததாம். அந்த சூழ்நிலையில் தான் மகரிஷியோட தம்பி தெய்வசிகாமணி அவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்று அவருடைய மனைவி பேறுகாலத்தில் இருந்தாங்க. அன்னையும் மகரிஷியும் தெய்வசிகாமணியிடம் ஒரு வேண்டுகோளை வச்சாங்க. பிறக்க போகும் முதல் குழந்தைய தத்து கொடுக்குமாறு கேட்டாங்க. மகரிஷியின் தம்பியோ ராமன் சொல்லை கட்டளையாக ஏற்று நிறைவேற்றக்கூடிய லட்சுமணனை போல மகரிஷியின் வேண்டுகோளை கட்டளையாக ஏற்று ஒப்புதல் கொடுத்தாங்க. அவருக்கு இதுதான் முதல் குழந்தை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 16/8/1945 அன்று கூடுவாஞ்சேரியில் மகரிஷியின் தம்பிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை அன்னை லோகாம்பாள், லட்சுமி அம்மாள் ஆகிய 2 அன்னைகளுக்கும் மகரிஷிக்கும் தத்து கொடுத்தார் தெய்வசிகாமணி அவர்கள். அனைவருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த குழந்தைக்கு ஞானாம்பிகை அப்படின்னு பேர் சுட்டி மகிழ்ந்தாங்க. அன்னையின் கனவு நிறைவேறியது. வீட்டில் குழந்தையின் சத்தம். வேறு என்ன வேண்டும் அன்னைக்கு? இப்பொழுது ஆனந்தத்தில் மூழ்கினார். மகள் ஞானாம்பிகையோ மிகவும் பாக்கியசாலி. 2 அன்னைகள் மடியிலும் மகரிஷியின் மடியிலும் தவழ்ந்து விளையாடினாங்க. 2 அன்னைகளும் தனது மகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாங்க. அது மட்டுமல்லாது ஞானாம்பிகையின் மற்ற சகோதரிகளையும் அன்னையின் தம்பி பாலசுப்ரமணியத்தின் 6 பிள்ளைகளையும் அன்னை லோகாம்பாள் தான் வளர்த்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் அன்னையின் சமூக சேவையும் இதில் சொல்லியிருக்காங்க. மகரிஷி தன்னுடைய அயராத உழைப்பால் வியாபாரத்தில் முன்னுக்கு வந்து கொண்டிருந்த நேரம் அது. ஏழ்மையில் வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வர தொடங்கினாங்க. கூடுவாஞ்சேரியில் பெரும் பணக்காரர்களாக வளர்ந்தாங்க. வீட்டில் 2 கார்கள் இருந்துச்சு. ஒன்று வீட்டு உபயோகத்துக்காக, இன்னொன்று ஊர் மக்களுக்காக எப்பொழுதும் எரிபொருள் நிரப்பி தயார் நிலையில் இருக்கும். காரின் ஓட்டுநர் திரு கண்ணன் அவர்கள் மகரிஷி வீட்டுக்கு எதிரில் ஒரு சிறிய வீட்டில் குடியிருந்தாங்க. நேர காலம் பார்க்காம மகரிஷி அன்னையின் கட்டளைக்காக காத்திருப்பார் அவர். இன்றும் திரு கண்ணனின் சந்ததியினர் அதே வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஊரில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னாலோ, பிரசவம், அவசரம் என்றாலோ உடனே 2வது கார் அவங்க வீட்டுக்கு முன்பாக போய் நிற்கும். அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்த்துட்டு வீடு வந்து சேர்க்குற வரைக்கும் எல்லாமே இலவசம்தான். இவையெல்லாம் அன்னை லோகாம்பாளின் ஏற்பாடு. தனது குடும்பம் முன்னுக்கு வந்தாலும் ஊருக்கு சேவை செய்யணும், ஊர் மக்கள் கஷ்டப்படக்கூடாது, தன்னை போலவே ஊர் மக்களும் வாழணும் அப்படிங்கிற உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க. அருளன்னை லோகாம்பாளை கூடுவாஞ்சேரி மக்கள் சிலர் அன்பாக அண்ணி என்றும், மற்றும் சிலர் பெரியம்மா என்றும், இன்னும் சிலர் முதலியார் வீட்டு பெரியம்மா என்றும், நெருங்கின உறவினர்கள் கண்ணு என்றும் அழைப்பார்கள். ஆனால் மகரிஷியோ அருளன்னையை செல்லமாக ராஜம் என்று தான் அழைப்பாங்க. பொது தொலைக்காட்சி பெட்டி, அதாவது பொது தொலைக்காட்சி
பெட்டிங்கிற தலைப்பில் அடுத்து கொடுத்துருக்கு. தொலைக்காட்சி பெட்டி அறிமுகமான நேரம் அது. மகரிஷி வீட்டில் கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டி ஒன்று இருந்தது. அன்னை வாழ்ந்த தெருவில் இதுதான் முதல் தொலைக்காட்சி பெட்டி. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற கூற்றின்படி வாழ்ந்து காட்டியவர் அன்னை அவர்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் விசேஷ தினங்கள்லேயும் ஒளிபரப்பாக நிகழ்ச்சியை காண தெருவில் இருக்கக்கூடிய அனைவரும் அன்னையின் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அன்னையும் முகமலர்ச்சியோட அனைவரையும் வரவேற்பாங்க. அனைவரும் நிகழ்ச்சியை கண்டு ஆனந்தம் அடைவாங்க. அப்போதெல்லாம் மகரிஷியின் நேர்காணலை தூர்தர்ஷனில் எப்போதாவது ஒளிபரப்புவாங்க. தகவல் தெரிஞ்சதும் தெருவில் உள்ள அனைவரும் அன்னையோடு சேர்ந்து நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் கண்டு ஆனந்தம் அடைவாங்க. நாம் கூட முன்னாடி ஒளியும் ஒளியுங்கிற ஒரு வெள்ளிக்கிழமை போடுவாங்க. அன்றைக்கி தான் நம்ம டிவி பார்ப்போம். ஆனால் இப்போது டிவியை நேரமும் பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்குது. அந்த வகையில் அன்னை அவர்கள் வீட்டிலையும் தொலைக்காட்சி அனைவரும் கண்டு ஆனந்தம் அடையக்கூடிய அளவுக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஊராருக்கு கூழ் வார்த்தல். தான் வாழ்ந்த காலத்தில் ஊர் மக்களுக்கு வயிறார சாப்பாடு போட்ட கை அன்னையின் கை. ஆடி மாதம் வந்தால் அனைத்து ஊர்கள்லேயும் கூழ் காய்ச்சி குடிக்கிறது வழக்கம். ஆடி மாதத்தில் காற்றில் கிருமிகள் நிறைய வருவதுண்டு. அதனை எதிர்க்க நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த கேப்பங்கூழை இறைவனுக்கு படைத்து அனைவரும் குடிப்பாங்க. கேழ்வரகுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உண்டு. வேப்பிலையில் பல மருத்துவ குணம் உண்டு. இது கிருமிகளை கொல்லும் கிருமி நாசினி. அதனால தான் முன்னோர்கள் ஆடி மாதம் கூழ் ஊற்றுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் வச்சுருக்காங்க. ஆகவே ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் கூழ் அருந்தி தங்களுடைய உடல்நலத்தை பாதுகாத்து வந்தாங்க. மகரிஷியும் 2 அன்னைகளும் தங்களது வீட்டில் கேழ்வரகு கூழ் தயாரித்து அதில் வேப்பிலையை போட்டு ஊரில் உள்ள அனைவருக்கும் வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாது வார வாரம் கஞ்சி காய்ச்சி அனைவருக்கும் இலவசமாக வழங்குவாங்க. ஊரில் உள்ள அனைத்து ஏழை மக்களும் மகரிஷியின் வீட்டுக்கு அன்னை வழங்கும் கூழ் கஞ்சியை குடிச்சிட்டு போவாங்களாம். பசுக்களின் மீது பாசம். தான் வளர்த்த பசுமாடுகளை ஒரு குழந்தையை பார்த்து கொள்வது போல அவற்றை வார வாரம் நீராட்டி குங்குமம் வச்சு அழகு பார்ப்பாங்க அன்னை அவர்கள். ஒவ்வொரு மாட்டையும் தனித்தனியாக பெயர் வச்சு தான் அழைப்பாங்க. சில அடங்காத மாடுகள் கூட அன்னை வந்தால் பால் கறக்கும். அன்னையின் அன்பு அனைத்து ஜீவன்கள் மீதும் சமமாக இருந்திருக்கு. மாடுகள் கன்றுகள் எனும்போது அக்கன்றுகளுக்கு பால் போதாது அப்படிங்கிறதால அன்னையே மூங்கில்களை செதுக்கி பால் கொடுவையை உருவாக்கி அதன் மூலம் பால் புகட்டுவாங்க. அதோடு கன்றுகளோட உடல் நலனை பேண கம்பு கேழ்வரகு அப்படின்னு சிறுதானிய கஞ்சியவும் ஊட்டுவாங்க. குழந்தைகளுக்கான இலவச பால் உணவு. மகரிஷி வீட்டில் நிறைய கறவை பசுமாடுகள் இருந்தன. அனுதினமும் அதிகாலையில் எழுந்து பால் கறந்து அதை பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு கூடுவாஞ்சேரியில் உள்ள பொது இடத்துல வச்சுருவாங்க. அங்கே குழந்தைகள் உள்ள வீட்டில் இருந்து பெரியவங்க அல்லது பெற்றோர்கள் பால் வாங்கிட்டு போவாங்க. குழந்தைகள் பால் இல்லாமல் துன்பப்படக்கூடாது என்று நினச்ச அன்னையின் எண்ணம் எத்தனை உயர்வானது பாருங்கள். மீதமுள்ள பாலை அன்னை ஞானாம்பிகை சென்று அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் சேர்த்துடுவாங்க. மாணவ மாணவியரின் பசியாற்றிய அன்னை லோகாம்பாள். அதாவது தனது வளர்ப்பு மகள் ஞானாம்பிகை மற்றும் தனது தம்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிள்ளைகள் அனைவரும் கூடுவாஞ்சேரியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தாம்பரத்தில் சேவாசதன் பள்ளியில் கல்வி பயின்றுட்டு வந்திருக்காங்க. அனைவரும் ரயில் வண்டியில் காலையில் போய் மாலையில் வருவாங்க. காலையில் அவங்க பள்ளிக்கு போகும்போது கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் அனுப்பிட்டு மாலையில் மறுபடியும் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போவாங்க. பிள்ளைங்க பசியாக வருவாங்கன்னு தினமும் அவங்களுக்கு பிஸ்கட் பழம் போன்ற உணவுப் பொருட்களோட ரயில் நிலையத்தில் ரயில் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போய் காத்துட்ருப்பாங்க. அப்போது அன்னை லோகாம்பாள் ரயிலில் பெண்கள் பெட்டியில் பயணம் போகிறதும் உண்டு. இதற்கு அடுத்து உள்ள நிகழ்வுகளை அடுத்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.